Hello students, happy to meet you all after a very long time through this video. எப்படி லாக்டவுனில் எப்படி இருக்கீங்க? இல்லை கம்ப்ளீட் லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ளே பிஸிலி என்கேஜ்ட் வித் மொபைல் ஃபோன், லேப்டாப்ஸ் அண்ட் டிவி, அப்படி தானே? ஸோ லாக்டவுன் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக லாக்டவுன். அதற்காக நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் பி வித்தின் திஸ் ஹோம் சேஃப் அண்ட் அட் தி சேம் டைம் யூ கேன் டூ யுவர் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல். அந்த வகையில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? படிச்சுட்டு இருக்கீங்களா? ஜூன் 3க்கு அப்புறம் சிச்சுவேஷன் மே resume and you may need to sit for exams. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு, கவர்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. And timetables are already ready with university. Once the college is resumed, the examination may be conducted at any time. அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, இனிமேலாவது கொஞ்சம் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. எக்ஸாம் அப்ரோச் ஆகிறதுனால இதை சொல்கிறேன் நான். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் சில போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியல, தெரியும் உங்களுக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு டாபிக் வந்து செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறது. பட் கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் என்னென்ன டாபிக் விடுபட்டு போச்சோ அதுக்கான ரெலவெண்ட் யூடியூப் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். அதோடு சேர்த்து அந்த பர்டிகுலர் டாபிக்கு சம்மந்தமான பிடிஎஃப் அண்ட் பிபிடி அதுவும் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன் வித் அ டைரக்ஷன். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிபிடியும் பிடிஎஃப்பும் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் லிங்க்ஸை அட்லீஸ்ட் ட்வைஸ் வாட்ச் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள். கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிபிடியோ அல்லது பிடிஎஃபோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அந்த லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, எத்தனை முறை பார்த்தீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அதை தாண்டி இப்போ உங்களுடைய லெவல் என்ன, எப்படி இருந்தால் நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால என்னோடய மெய்டன் அட்டம்ப்டாக அந்த சின்ன ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணேன் ஆன் செடிமெண்ட்ரி பேசின். உங்களுக்கு நிறைய இபுக்ஸ் வேறு கொடுத்துருக்குறேன் நான் கிளாஸில், நிறைய புக் கொடுத்துருக்குறேன். அதில் குறிப்பாக வந்து செடிமெண்டாலஜி அண்ட் செடிமெண்ட்ரி பெட்ராலஜி பை கேரி நிக்கால்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ லெக்சர். அதனால் இந்த லெக்சர் கேட்டதுக்கப்புறம் அந்த இபுக் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், செடிமெண்ட்ரி பேசின். செடிமெண்ட்ரி பேசின் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? பொதுவாக இந்த ஒரு டீச்சர் செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறத பற்றி சொல்ல நேர்ந்தால் ஒரு போர்டில் ஒரு படம் போடுவாங்க, ஒரு போல் ஷேப்பில் ஒரு டிப்ரெஷனை வந்து போடுவாங்க. ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி சொல்ல போனால் இட்ஸ் லைக் எ சின்க்ளைன், அது மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் ஒரு செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறது சின்க்ளைன் தான், அதில் சந்தேகமே இல்லை. பட் அட் தி சேம் டைம் will it be visible to you in the form of a syncline or exactly like in the form of a bowl? அப்படியா? இல்லை.
இப்போது நம்ம டெய்லி வாக் பண்ணுற ஸ்ட்ரீட்டு பார்க்குறோம். அந்த ஸ்ட்ரீட் வந்து பிளைனாக இருக்குது. we don't find anything different. பட் அதே ஸ்ட்ரீட்டில் மழையெல்லாம் பேஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ரன் ஆஃப்லாம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா you can see elsewhere the pool of waters. சின்ன சின்னதாக அங்கங்கே வாட்டர் கலெக்ட் ஆகி நிற்கும். எங்கே வாட்டர் கலெக்ட் ஆகி நிற்கும்? எங்கே டிப்ரெஷன்ஸ் இருக்குதோ அங்கே வாட்டர் கலெக்ட் ஆகும். ஸோ தோஸ் டிப்ரெஷன்ஸ் ஆர் பேசின்ஸ். பட் நம்ம மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்தோமே, அப்போ நமக்கு அந்த பள்ளம் தெரிஞ்சுதா? we don't see. அப்போது ஒரு பேசினை கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, the difference in the relief, the change in the relief ஒரு பேசினை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பேசினை நம்ம செடிமெண்ட்ரி பேசின் சொல்கிறோமா அப்படின்னா, தேர் ஆல் பேசின்ஸ் பட் நாட் செடிமெண்ட்ரி பேசின்ஸ். தென் வாட் டு யூ மீன் பை செடிமெண்ட்ரி பேசின்? எந்த ஒரு பேசினில் செடிமெண்ட் அக்காமடேட் ஆகி sediment strata ஃபார்ம் ஆகி and those strata are giving us information with regard to environment of deposition கொடுக்குதோ அதைத்தான் நம்ம செடிமெண்ட்ரி பேசின் ஜியாலஜிக்கலாக சொல்கிறோம். ஸோ பேசின்ங்கிறது எனி சேஞ்ச் இன் த ரிலீஃப் can give you a basin, but not all the basins are called sedimentary basins as they don't have any sedimentary strata. But to define a sedimentary basin, it is a place where sediment accumulates. That's all very simple. It is a place, ஒரு இடம், sediment accumulate ஆகக்கூடிய ஒரு இடம். என்ன டைமென்ஷனுக்கு சார் இருக்கும்? வேரி. ஒரு சில 100 கிலோமீட்டர்லேருந்து ஈவன் கான்டினென்ட் டு கான்டினென்ட் அக்ராஸ் தி ஓஷன் பேசின்ஸ் ஆஃப் ஆஃப் த பிளானட்டோட டயாமீட்டர் கூட இருக்கலாம். ஸோ செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறதுக்கு தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு செடிமெண்ட்ரி பேசின் விச் ஹவுசஸ் sequence of strata, and if you study those strata geologically, that will provide us information regarding the environment of deposition. அதுதான் ஒரு செடிமெண்ட்ரி பேசின். சார் இப்போ நான் ரிவரில் போகிறோம், அங்கே செடிமெண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஒரு லேக் பார்க்குறோம், அங்கேயும் செடிமெண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஒரு எஸ்சுவரி, அங்கேயும் ஒரு செடிமெண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு செடிமெண்ட்ரி பேசினா சார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். We find sediments. You say that it is a place where the sediments are deposited. And if I go the river, I see that some sediments are deposited there. And if I go lake, and I can see some other sediments are deposited there. Since the sediments are deposited in the environment, can I say it as a sedimentary basin? அப்படின்னா அது ஒரு பேசின் தான். லேக் ஒரு பேசின் தான், ரிவர் ஒரு பேசின் தான், எஸ்டரி ஒரு பேசின் தான். பட் தே ஆர் நாட் செடிமெண்ட்ரி பேசின். Why? Because they are all temporary basins. They are all temporary basins wherein sediments are accumulated, and later, because of the geological changes, those sediments may be subjected to second or third or subsequent cycle of erosions and eroded, transported, and finally they reach the sea, open sea. அதுதான் sedimentary basin. The ultimate sedimentary basin is the sea. They are all basins. அப்போது ஒரு ரிவரையும் லேக்கையும் ஒரு எஸ்டோரியும் அல்ல இது மாதிரியான இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் ஒரு செடிமெண்ட்ரி பேசினாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கிளியர்? அண்ட் இந்த செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, why it is giving much importance in the stratigraphy or oil exploration or hydrocarbon exploration
ஆர் இன் செடிமெண்ட்ரி பெட்ராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19th, அதாவது ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் த 19th century ஆர் ஏர்லி பார்ட் ஆஃப் சென்ச்சுரி வச்சுக்கோங்களா, பிட்வீன் 19th and 20th century பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் எல்லாமே ஜியோசின்க்ளைனல் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ஃபீச்சர் விச் அகாமடேட்ஸ் செடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஜியோசின்க்ளைன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் மயோ ஜியோசின்க்ளைன், ஈயோ ஜியோசின்க்ளைன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜியோசின்க்ளைன்ஸ்லாம் ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ அந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டாக இஸ் ஆப்லிட்ரேட்டட், ஐ மீன் ரிமூவ்ட் ஃப்ரம் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஜியாலஜி. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் தி பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி, இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி வந்ததுக்கு அப்புறம் தான் தி ஆரிஜின் ஆஃப் ஓஷன்ஸ் அண்ட் செடிமெண்ட்ரி பேசின்ஸ் அப்படிங்கிறத பற்றியான கம்ப்ளீட் அண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அந்த ஜியோசின்க்ளைன் கான்செப்ட் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுது. இப்போ நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி, இப்போ லேக்கில் ஒரு செடிமெண்ட் இருக்குது, ரிவரில் ஒரு செடிமெண்ட் இருக்குது, அண்ட் எஸ்டூரியில் இருக்குது. தேர் ஆல் பேசின்ஸ் நம்ம சொன்னோம், தேர் நாட் செடிமெண்ட்ரி பேசின்ஸ் சொன்னோம். ஸோ அந்த ஒரு என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே they move into other environment. So from the river to, it may reach marine. From the lake to, it will come to sea. அப்போ ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு மாறக்கூடியது. உதாரணத்துக்கு இப்போ இந்த கிராஸ் பெட்டிங் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எஸ்டூரியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் see the cross bedded sandstone or sand accumulates. ஸோ அப்போ செடிமெண்ட் வந்துடுது, எஸ்டூரிக்கு வந்துடுது, டெபாசிட் ஆயிடுது. டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அழகாக ஒரு கிராஸ் பெட்டிங் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிருது. ஆனால் அதை நம்ம செடிமெண்ட்ரி பேசின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அடுத்த ஒரு டைடல் சேஞ்சஸ் வந்ததுன்னா, ஒரு டைடல் கரண்ட் வந்ததுன்னா என்னாகும்? த sands which are deposited in the form of a current bedding in the estuary are prone for erosion further because of the tidal action. So those sands are eroded and your current bedding is destroyed, and these eroded sediments are taken inside the sea where it is deposited in a different environment with different kind of structures with respect to hydrodynamic factors of the particular area. அப்போது இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு இந்த செடிமெண்ட்ஸ் ஷிஃப்ட் ஆகுது, மூவ் ஆகுது, மைக்ரேட் ஆகுது அப்படின்னா அதற்கு சில ஒரு சேஞ்ச் நடக்கும். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் வந்து நடக்கணும், ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் சொன்னது ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபீச்சர். நான் சொன்னது ஸ்மால் ஸ்கேல் என்ன சொல்லலாம், உங்களுக்கு ஒரு ரீசனாக சொல்லலாம் நீங்கள். பட் இதே லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்டானிக்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு ஹியூஜ் அக்யூமுலேஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸை செடிமெண்ட்ரி பேசினுக்குள்ளே கொண்டு வருது. இப்போ நம்ம சொன்னது மாதிரி ஸ்ட்ரேட்டா ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரேட்டா ஃபார்ம் ஆகும்போது வில் பி ஏபிள் டு ஸ்டடி த ஸ்ட்ரேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டெக்ஸ்சர், மினராலஜி, ஸ்ட்ரக்சர் எக்ஸட்ரா எல்லாமே, என்விரான்மெண்டல் டெபாசிட் எக்ஸட்ரா எல்லாமே நம்ம படிக்க முடியும். அப்போது ஒரு ஒரு செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்ல போனால், எதை நம்ம செடிமெண்ட்ரி பேசின் நம்ம ஜியாலஜியில் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பேசினில் செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆகி அதை சீக்வென்ஸ் ஸ்ட்ரேட்டாவாக கொடுத்து, அந்த ஸ்ட்ரேட்டாவிலிருந்து நம்மளால் நிறைய பேலியோ என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், டெபோஷனல் என்விரான்மெண்ட், texture and structure etc. all aspects of geology, particularly sedimentary geology நம்ம எடுத்துக்க முடியுதோ அந்த மாதிரி பேசினை நம்ம செடிமெண்ட்ரி பேசின்னு சொல்கிறோம். பட் இந்த மாதிரி செடிமெண்ட்ரி பேசினை உருவாக்குறதுக்கு மெயினான ரோல் என்னென்னா டெக்டானிக்ஸ் தான். மற்ற ப்ராசஸ் எல்லாமே சின்ன சின்ன ப்ராசஸ், அது பெரிய லெவலில் இந்த மாதிரியான ஒரு பேசினை உங்களுக்கு கிரியேட் பண்ணாது. அப்போது தி ரோல் ஆஃப் டெக்டானிக்ஸ் இந்த ஆரிஜின் ஆஃப் செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் விச் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் ஆல்வேஸ். வித்தவுட் டெக்டானிக்ஸ் தெர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் செடிமெண்ட்ரி பேசின். இந்த டெக்டானிக்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அகாமடேஷன் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது. அண்ட் தட் அகாமடேஷன் ஸ்பேஸ் இஸ் பெர்மனண்ட். அதுதான் பாயிண்ட். ரிவர் கொடுக்குற அகாமடேஷன் ஸ்பேஸும், எஸ்டரி கொடுக்குற அகாமடேஷன் ஸ்பேஸும், அல்லது ஒரு லேக் கொடுக்குற அகாமடேஷன் ஸ்பேஸும் டெம்பரரி.
அடுத்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்துச்சுன்னா, ஏரியா அப்லிஃப்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? எரோஷன் ஆகிடும். எரோஷன் ஆகும்போது செடிமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஆனால் இந்த லார்ஜ் ஸ்கேல் ரீஜனல் டெக்டானிக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டெக்டானிக்ஸ் கொடுக்குற அகாமடேஷன் ஸ்பேஸ் வந்து இஸ் அல்டிமேட், தட் இஸ் ஃபைனல். அதுதான் that forms the fundamental to the sedimentology and sedimentary petrology. இப்போ இந்த செடிமெண்ட்ஸை ஒரு செடிமெண்ட்ரி பேசினுக்குள்ளே கொண்டு வந்து டெபாசிட் பண்ண வைக்கிறதுல இந்த டெக்டானிக்ஸை தாண்டி மற்ற ஃபேக்டர்ஸும் நிறையா இன்வால்வ்டு. என்னென்ன ஃபேக்டர்ஸ் சார் அதில் இன்வால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் செடிமெண்ட்ஸ் செடிமெண்ட்ரி பேசினுக்குள்ளே வருது, வாட் டைப் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஆர் என்ட்ரிங் இன்டு தி செடிமெண்ட்ரி பேசின், and how the sediments are distributed in the sedimentary basin. I am repeating, the volume of sediments that reaches the sedimentary basin, number one. The type of sediments that comes to the sedimentary basin, number two. And number three, the distribution pattern of sediments in the sedimentary basin. So the volume, type and distribution. இந்த மூணு விஷயங்களும் எதை பொறுத்து சார் கண்ட்ரோல் ஆகுது? இந்த மூணு விஷயங்களும் டெக்டானிக்ஸோடு சேர்ந்து ப்ளே பண்ணும்போது இன்னொரு அடுத்து பேஸ் லெவல் ஆஃப் எரோஷன். உங்களுக்கு தெரியும் பேஸ் லெவல் ஆஃப் எரோஷனுங்கிறது என்னென்னு தெரியும். ஒரு ரிவர் வந்து இட் கேன் எரோட் த மெட்டீரியல் டில் இட் ரீச்சஸ் தி ஜீரோ வெலாசிட்டி. ஜீரோ வெலாசிட்டி எங்கே ரீச் பண்ணோம்? எப்போ அந்த ரிவர் வந்து பீச்சை மீட் பண்ணுதோ, சீயை மீட் பண்ணுதோ, அந்த சீயை மீட் பண்ணும்போது இட் கம்ஸ் டு தி ஜீரோ வெலாசிட்டி. அதுக்கப்புறம் எரோசிவ் பவர் அதுக்கு இருக்காது. இப்போது அந்த சி லெவலானது பிகாஸ் ஆஃப் சம் ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சி லெவல் சேஞ்சஸ்னாலேயோ அல்லது டெக்டானிக்ஸ்னாலேயோ அந்த சி லெவல் ஆசிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இட் மீன்ஸ் சி லெவல் கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா, இப்போ சி லெவல் ஃபால் ஆகும்போது நியூ ஏரியா இஸ் எக்ஸ்போஸ்ட். ஸோ த நியூ ஏரியா வித் ஸ்லோப் ஃபார் த ரிவர் டு அட்வான்ஸ் ஃபர்தர் இஸ் அவைலபிள். அப்போ என்ன பண்ணோம்? நியூ ஏரியா எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ரிவர் எந்த இடத்துல எரோஷன் நிப்பாட்டிச்சோ அங்கேருந்து ஆரம்பிச்சு எகைன் இட் ஃப்ளோஸ் ஃபர்தர் டுவர்ட்ஸ் த சி அண்ட் இட் எரோட்ஸ் த மெட்டீரியல். அப்போது இந்த ஸ்ட்ரீம் ரெஜுவனேஷன் அப்படிம்போம். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜியோமார்ஃபாலஜியில், ஃப்ளூவியல் ஜியோமார்ஃபாலஜியில். அந்த ஸ்ட்ரீம் ரெஜுவனேஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் ஃபார்ம்டு இன் தட் பர்டிகுலர் சேஞ்ச் இன் த சி லெவல் ஃபால். இதே இது சி லெவல் ரைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம்? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் வந்த ரிவரோட எரோஷன் ஆனது அதற்கு முன்னாடியே நின்றும். ஏன்னா சி லெவல் ஹேஸ் ரைசன். அதுக்கு பேர் பேஸ் லெவல் ஆஃப் எரோஷன் பேர். அப்போ along with the tectonics you have other three factors which play together. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால்யூம், டைப்பு அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேஸ் லெவல் ஆஃப் எரோஷன் இதோட சேர்ந்து வருது. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வால்யூம், டைப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை டிட்டர்மின் பண்ணுறதுல பேஸ் லெவல் ஆஃப் எரோஷன் ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் வந்து கிளைமேட். கிளைமேட்னா உங்களுக்கு தெரியும் என்னது, டெம்பரேச்சர், ஏர், ஹியூமிடிட்டி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். செடிமெண்ட்டோட சப்ளையை கண்ட்ரோல் பண்ணும், செடிமெண்ட்டோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணும். சரியா? அடுத்த செடிமெண்ட்டோட டைப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ராக் ஜியாலஜி. What is bedrock geology? The geology of the rocks which are available for erosion in the catchment area. Suppose ஒரு acidic rocks are exposed in the catchment area அப்படின்னா வரக்கூடிய டைப் ஆஃப் செடிமெண்ட்ஸ் எல்லாம் குவார்ட்ஸ் ஃபெல்ஸ்பார் செடிமெண்ட்ஸாக இருக்கும், ப்ளஸ் அதர் ஆக்சசரி மினரல்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு பசால்டிக் டெரைனாக இருந்துச்சுன்னா அக்கார்டிங்லி தி செடிமெண்ட் நேச்சர் அண்ட் டைப் வில் பி டிஃப்ரெண்ட். அப்போது டைப் ஆஃப் செடிமெண்ட்ஸை டிட்டர்மின் பண்ணுறது வந்து bedrock geology in the catchment. We're seeing a block diagram which illustrates how the tectonics, climate and base level of erosion இந்த மூணு ஃபேக்டரும் ஒரு செடிமெண்ட்டோட டைப்பு, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வால்யூம் இந்த மூணை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பிளாக் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா, so because of the tectonics, this area is upward, that is uplifted, and this area has gone down. This is a subsidence. So because of the tectonic process, this portion of the land
is elevated and this portion of the land is subsided to form a sedimentary basin here. So overall the basin உடைய dimension அதாவது இந்த part uplift ஆகியும் இந்த part subsidence ஆகியும் இருக்கக்கூடிய அந்த ஜியோமெட்ரியை டைமென்ஷனை கொடுக்குற ஒரே ஃபோர்ஸு the tectonic force தான். So because of this elevation, இந்த elevation ஆனதுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த slope is formed. So இது high slope, steep slope, and the slope is gradually decreasing and becomes gentle and finally it reaches zero here. இதுக்கப்புறம் this is sea level. Suppose இந்த ஸ்லோப்பில் ஒரு ரிவர் ஆரிஜின் ஆகுது அப்படின்னா இங்கிருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் it goes down, flows down, and once it reaches to this point, it acquires zero velocity, and beyond this, it cannot erode the material. இதைத்தான் base level of erosion அப்படின்னா அப்போ சொன்னேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த எலிவேஷன் டிஃபரன்ஸ் வந்ததுனால ஸ்லோப் ஃபார்ம் ஆகுது, ஸ்லோப் ஃபார்ம் ஆகிறதுனால ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது, ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால என்ன நடக்கும்? எரோஷன் நடக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும், டெப்போசிஷன் இங்கே வரும், செடிமெண்ட்ரி பேசினுக்குள்ளே வரும். இங்கேயும் நடக்கும், பட் அதான் டெம்பரரி செடிமெண்ட்ரி பேசின் சொன்னேன். ஃபைனலாக வரக்கூடியது இங்கே வரும். சார் எப்படி சார் எரோஷன் நடக்கும், எப்படி சார் டெப்போசிஷன் செடிமெண்ட்ஸ் எப்படி சார் கிடைக்கும்? அதுக்கு தான் இந்த ரிலீஃப் சேஞ்சஸ் வர்றதுனால, எதனால? இந்த டெக்டானிக்ஸ் ப்ராசஸ்னால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஹிண்டர்லேண்டில் ரிலீஃப் சேஞ்ச் ஆகுது. வாட் இஸ் ஹிண்டர்லேண்ட்? கேட்ச்மெண்ட் ஏரியா. அப்போ ரிலீஃப் சேஞ்ச் ஆகும்போது இந்த போர்ஷன் அப்லிஃப்ட் ஆகும்போது தி அபண்டன்ட் எக்ஸ்போஷர்ஸ் ஆஃப் அவுட்கிராப்ஸ் என்ன ஆகுது? தி வெதரிங் ப்ராசஸ் இஸ் ஸ்டார்டட். ஸோ எந்த ஒரு அவுட்கிராப்லையும் சர்ஃபேஸ்க்கு மேலே அவுட்கிராப் எல்லாத்துமே தே ஆர் ப்ரோன் ஃபார் வெதரிங். அப்போ வெதரிங் ப்ராசஸ் என்ன பண்ணும்? இதை உங்களுக்கு தெரியும், டிஸ்இன்டகிரேட் த மெட்டீரியல் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் டிஸ்அசோசியேஷன். ஸோ ஃபிசிக்கல் வெதரிங் அண்ட் கெமிக்கல் வெதரிங் ரெண்டும் நடந்து அல்டிமேட்டாக உங்களுக்கு சாயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சாயிலுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த செடிமெண்ட். செடிமெண்ட்டில் சாயிலும் ஒரு பார்ட். அதுதான் அந்த ரிவர்ஸ்னால அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ இந்த வெதரிங் நடக்கிறது உங்களுக்கு என்ன வேணும்? யூ நீட் வெதரிங் ஏஜென்ட்ஸ். வாட் ஆர் வெதரிங் ஏஜென்ட்ஸ்? டெம்பரேச்சர், ஏர் அண்ட் மாய்ஸ்சர். இது மூணும் உங்களுக்கு வெதரிங்கோட ஏஜென்ட். இந்த டெம்பரேச்சரும் மாய்ஸ்சரும் ஏரும் எங்கேருந்து கிடைக்கும்? இந்த கிளைமேட் சப்ளை பண்ணும். அப்போது இந்த வெதரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் ப்ரொடியூசஸ் சாயில். ஃபார் வெதரிங் த கிளைமேட் ஹெல்ப்ஸ் in the form of supplying weathering agents. வெதரிங் எதனால இனிஷியேட் ஆகுது? டெக்டானிக்ஸ்னால ஏரியா அப்லிஃப்ட் ஆனதுனால வெதரிங் ஆரம்பிக்குது. அப்போ வெதரிங் நடக்கிறதுக்கு டெக்டானிக்ஸ் ஹெல்ப்ஸ். வெதரிங் ஃபர்தராக இன்டென்சிஃபையாக போகிறதுக்கு கிளைமேட் ஹெல்ப்ஸ். அப்போ அந்த வெதரிங் அதிகமாக நடக்க இந்த கிளைமேட் சப்போர்ட் பண்ண டெக்டானிக்ஸ் மேலே ஏற இந்த மூணு கம்பைண்டாக இருக்கும்போது அதிகமான செடிமெண்ட்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செடிமெண்ட்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் சாயில்ஸ் ப்ரொடியூஸ் ஆக தேர் ஆல் அவைலபிள் ஃபார் த ரிவர்ஸ் டு டிரான்ஸ்போர்ட். அப்போது இங்கே குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல், வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பேசணும் இல்லையா? அந்த வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் அதிகமாக வர்றதுக்கு என்ன சார் காரணமாக அமையுது? வெதரிங் கண்டினியூஸாக லாங்கர் பீரியடுக்கு நடக்கணும். அந்த லாங்கர் பீரியடுக்கு வெதரிங் நடக்கிறதுக்கு இந்த கிளைமேட் லாங்கர் பீரியடுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி வெதரிங் நடக்கும்போது இங்கே இருக்கிற அவுட்கிராப்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா தேர் ஆல் பிரேக்கிங் டவுன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட். அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ குறைய ஸ்லோப்பு கீழே இறங்கிட்டே வரும். ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே வெதரிங் ஸ்டார்ட் ஆகுது, வெதரிங் அதிகமான ரேட்டில் போகுது, கிளைமேட் ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரிமூவல் அதிகமாகிட்டே இருக்கு. ரிமூவல் அதிகமாக கேட்ச்மெண்ட் ஏரியாவில் ராக்ஸ் குறைய என்ன நடக்கலாம்? அப்படியே கீழே இறங்கி இந்த ஸ்லோப் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டீப் ஸ்லோப் ஆனது இறங்கி ஒரு ஃப்ளாட் கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வெதரிங் நடக்காது. ஏன்னா தெர் இஸ் நோ எக்ஸ்போஷர் தேர் டு கெட் வெதர்ட். அப்போ வெதரிங் இல்லைங்கும் போது இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைங்கும் போது இங்கே செடிமெண்ட் சப்ளை ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே நின்று போயிடும். இந்த ரிவர் சிஸ்டமே என்ன ஆயிரும்?
நின்று போயிடும். நான் சொன்னேன் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ அந்த ரிவர் திருப்பி எப்போ ரிஜுவனேட் ஆகும்? இங்கே ஒரு சப்சிடன்ஸ் கீழே இறங்குதுன்னு வச்சுங்க, திருப்பி ஒரு டெக்டானிக்ஸ் சப்சிடன்ஸ் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. இறங்கின என்ன ஆயிரும்? இந்த சி லெவல் இங்கே ஃபாலோ ஆகும். அப்போ சி லெவல் இங்கே இருக்கக்கூடிய சி லெவல் இங்கே ஃபாலோ ஆகும்போது இந்த நியூ ஸ்லோப் இஸ் எக்ஸ்போஸ்ட். இந்த நியூ ஸ்லோப் வரும்போது திருப்பி என்ன பண்ண, ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ரெஜுவனேஷன் ஸ்டார்ட்ஸ். அப்போ எகைன் அந்த முடிஞ்சு போன அந்த செடிமெண்ட் சைக்கிளை திருப்பி ரெஜுவனேட் பண்ணுறது, ஆரம்பிச்சு வைக்கிறது என்னது? சப்சிடன்ஸ். அது ஒரு டெக்டானிக்ஸ் ப்ராசஸ் தான். அல்லது இன்னொரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு? இங்க சப்சிடன்ஸ் ஆகாம இங்க ஃபிளாட் ஆனதுக்கப்புறம் அப்லிஃப்ட்மெண்ட் ஆரம்பிச்சு, தட் இஸ் அப்வார்பிங் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க டெக்டானிக்ஸ்ல இந்த பர்டிகுலர் ஏரியா இஸ் அப்வார்பிங் வச்சுக்கோங்க. அப்ப திருப்பி என்ன பண்ணும்? இங்க சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ராக் டைப்ஸ் ஆனது மேலே எக்ஸ்போஸ் ஆகும். மேலே எக்ஸ்போஸ் ஆகும்போது நியூ ராக்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் வெதரிங், நியூ ஸ்லோப் இஸ் கிரியேட்டட். ஸோ வெதரிங் ஸ்டார்ட் ஆகிடும். நியூ ஸ்லோப் வந்ததுனால ரிவரும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ திருப்பி எங்கே என்ன பண்ணும்? அதுவும் சைக்கிள் கண்டினியூ ஆகிடும். அப்போ எனிஹவ் ஒரு டெட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகணும்னா எய்தர் சப்சிடன்ஸ் நடக்கணும் ஆர் அப்லிஃப்ட்மெண்ட் நடக்கணும். தட் இஸ் டெக்டானிக்ஸ். இப்போ அந்த கிளைமேட் சொன்னோம். அல்லது இப்போ டெக்டானிக்ஸ் இருக்கு சார், இட் ஏரியா இஸ் அப்வார்பிங், ஹியூஜ் குவான்டிட்டி ஆர் குவாண்டம் ஆஃப் கண்ட்ரி ராக்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் வெதரிங். வெதரிங்க்கு ஏஜென்ட்ஸ் இருக்கு சார், இப்போ வெதரிங் இருக்கு, ரெடியாக இருக்கு, வெதரிங் நடக்க போகுது. ஆனால் கிளைமேட் இஸ் நாட் ஃபேவரிங் வச்சுக்கோங்க. பிளண்டி ஆஃப் அவுட் கிராப்ஸ் இங்கே இருக்கு, பிளண்டி ஆஃப் அவுட் கிராப்ஸ் இங்கே இருக்கு. ஆனால் என்ன இல்லை, இந்த வெதரிங் அட் ஃபாஸ்டர் ரேட்லையோ அல்லது ஆப்டிமம் ரேட்லையோ நடப்பதற்கு இந்த கிளைமேட் ஃபேவரபிளாக இல்லை. தட் இஸ் டெம்பரேச்சரோ மாய்ச்சரோ அல்லது ஏர், இந்த மூணும் ஆப்டிமமாக கிடைக்கல அப்படின்னு என்னாகும்? இந்த பாசிட்டி ஆஃப் தீஸ் வெதரிங் ஏஜென்ட்ஸ் வில் ஹிண்டர் தி ப்ராசஸ் ஆஃப் வெதரிங். வெதரிங் ப்ராசஸ் குறைஞ்சிடும். இப்போ வெதரிங் ப்ராசஸ் குறையும் போது என்ன ஆயிரும்? உங்களுக்கு இங்கே செடிமெண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். செடிமெண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னா சப்ளையும் கம்மியாயிடும். அப்போது டெக்டானிக்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, வெதரிங் ப்ராசஸும் நடக்கணும். அந்த வெதரிங் ப்ராசஸ் நடந்தால் மட்டும் பத்தாது, அந்த வெதரிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிளைமேட்டிக் ஃபேக்டரும் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் சொன்னேன், இந்த கிளைமேட் அண்ட் வெதரிங் அண்ட் டெக்டானிக்ஸ் இந்த மூணு ப்ராசஸும் ஹேண்ட் அண்ட் க்ளோவ் மாதிரி, அதாவது கையும் கையுறையும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மூன்றும் ஒன்றுக்கொன்று கைகோர்த்து நடந்தால் மட்டுமே செடிமெண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். செடிமெண்ட் ப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரிவர் அல்லது கிளேசியர் இந்த மாதிரியான ஜியோமார்பாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் த மெட்டீரியல் அண்ட் டெபாசிட் இன் டு த சீ. கிளியர் ஆயிடுச்சா? அப்போ இந்த சீக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது இஸ் ஃபைனல் அகாமடேஷன் பிளேஸ் வேர் த செடிமெண்ட் கேன் ரெஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ ஸ்ட்ராட்டா. இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்? செடிமெண்ட்ரி பேசின் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த செடிமெண்ட்ரி பேசினுடைய சப்சிடன்ஸ் சொன்னேன். இன்ஸ்டெட் ஆஃப் சப்சிடன்ஸ் இந்த பாருங்க, இந்த சி லெவல் இருக்கு. இந்த சி லெவல் கேன் சேஞ்ச். சப்சிடன்ஸ் ஆனாவே சி லெவல் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இப்படி எடுத்துக்கங்க, சப்சிடன்ஸ் ஆகலை, சப்சிடன்ஸ் ஆகலை, ஆனால் திருப்பி என்ன பண்ணலாம்? இங்கே அப்லிஃப்ட்மெண்ட் அப்படியே இருக்கு, டெக்டானிக்ஸ் அப்படியே இருக்கு. இப்போ சி லெவல் மட்டும் சேஞ்ச் ஆகுது. எப்படி சார் ஆகுது? எதனால் ஆகுது? தட் இஸ் குளோபல் ரீசன். உங்களுக்கு தெரியும், சி லெவல் சேஞ்சஸ்க்கு ரீஜனல்ஸ் ரீசன்ஸ் இருக்கு, குளோபல் ரீசன்ஸ் இருக்கு. இப்போ குளோபல் ரீசன்ஸ்னால சி லெவல் சேஞ்ச் ஆனாலும் திருப்பி என்ன பண்ணும்? சப்போஸ் இந்த சி லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னா இங்கே மேலே வந்துடும். அண்ட் ஆல்ரெடி லேண்ட் ஏரியா இஸ் ஆக்குபைட் பை தி சி. அண்ட் இது வரைக்கும் ஃப்ளோ ஆன ரிவர் இங்கே நின்றும். சாரி, இது வரைக்கும் ஃப்ளோ ஆன ரிவர் இங்கே நின்றும். இப்போ திருப்பி இது குளோபல் சேஞ்சஸ்னால இந்த சி லெவல் ரெசீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நின்று போன அந்த ரிவர் திருப்பி இனிஷியேட் ஆகி இங்கே வரைக்கும் போகும். அப்போ இந்த ஸ்ட்ரீம் ரெஜுவனேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எதனால வரலாம்? இந்த சப்சிடன்ஸ் பேசின் சப்சிடன்ஸ் ஆகிறதுனாலே வரலாம். சி லெவல் ஓவரால் சி லெவல் சேஞ்சஸ்னாலையும் இது வரலாம். ஸோ இந்த சி லெவலுடைய சேஞ்சஸ், இந்த பேசின் டெக்டானிசம், அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா டெக்டானிசம், அண்ட் ரேட் ஆஃப் வெதரிங், அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் வெதரிங், அண்ட் கிளைமேட், இது எல்லாமே கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் செடிமெண்ட்ரி பேசினுக்கு நிறைய செடிமெண்ட் சப்ளை கிடைக்கும். அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டா வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம டைரெக்டாக செடிமெண்ட்ரி பேசினில் போய் இவ்வளவு சீக்வன்ஸையும் இவ்வளோ ஸ்டேட்டாவையும் நம்ம படித்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் போயிடலாம். எப்படி ரிவர்ஸில் போகலாம்? இதில் நடந்த டெக்டானிசம், கேட்ச்மெண்ட் டெக்டானிசம், என்ன மாதிரி வெதரிங் நடந்தது,
என்ன இன்டென்சிட்டியில் நடந்தது, என்ன டைப் ஆஃப் வெதரிங் டாமினேட், என்ன டைப் ஆஃப் ராக் இன்டர்லாங்கில் என்ன டைப் ஆஃப் ராக்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பூரா என்ன பண்ணலாம், நம்ம ட்ரேஸ் பண்ணி பேக் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். இட்ஸ் லைக் எ டிடெக்டிவ் ஸ்டோரி. இப்போ இங்கே இருக்கிற செடிமெண்ட்ஸ், ஒரு செடிமெண்ட்ரி சீக்வன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த விஷயங்களை பூரா என்னென்ன நடந்தது, எவ்வளோ மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ஏரியாவில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம we can trace. இதுதான் ஸ்டடி ஆஃப் டெபோசிஷனல் என்விரான்மெண்ட் ஆஃப் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. எதுக்கு சார் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இந்த செடிமெண்ட்ரி பேசினுக்கு அப்படின்னா, இந்த செடிமெண்ட்ரி பேசின் உங்களுக்கு தெரியும், these are the loci for the occurrence of oil and natural gas. ஸோ இந்த ஆயிலுக்கும் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் ஷார்ட் சொன்னோன்னா, இந்த ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த செடிமெண்ட்ரி பேசின் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேசின் நமக்கு இல்லாமல் அதை நம்ம ஸ்டடி பண்ண முடியாதுங்கிறதுனால செடிமெண்ட்ரி பேசினுக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் செடிமெண்ட்ரி பெட்ராலஜிஸ்ட், எஸ்பெஷலி மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனோட இந்த லெக்சரை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த மாதிரி உண்டாகக்கூடிய செடிமெண்ட்ரி பேசினை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க, ஹவு த செடிமெண்ட்ரி பேசின்ஸ் ஆர் கிளாசிஃபைட். பட் அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதுலேயும் என்ன முக்கியமாக வரும், டெக்டானிக்ஸ் தான். ஸோ பேஸ்ட் ஆன் த டெக்டானிக்ஸ் தான் இந்த செடிமெண்ட்ரி பேசினை வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஹவு த செடிமெண்ட்ரி பேசின்ஸ் ஆர் கிளாசிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு டெக்டானிக்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபார் மீ. இதை வந்து இந்த பிளாக் டயக்ராமை உள்ளே கொண்டு வர எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ மேனேஜ் இந்த லாஸ்ட் மினிட். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இஃப் தெர் இஸ் எனி ஹிச்சஸ் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் இன் த வீடியோ, kindly excuse and do use of this video. And if you have any feedback, and you can contact me over WhatsApp group that we have created. And if you have any doubt still, you can refer the book, ebook, and even you can call me or text me. Thank you.